ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் வாங்குறாருல, காவேரி அப்படியே முறைச்சிக்கிட்டே சைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா லாயர் கிளம்பினோடனே விஜய் வந்து சொல்றாரு, காவேரி கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்போ காவேரி கேட்குறாங்க, என்ன டைவர்ஸ் பேப்பர் ஆனோடனே விஜய்க்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே காவேரியை பார்த்துட்டு இருக்கும்போது, அதான் கான்ட்ராக்ட் முடிய போகுதுல்ல, அதுக்காக தானே இது பண்றீங்க, நானும் ரெடியா தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படின்னோடனே சரி சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி இன்னும் வெறுப்பேத்துற மாதிரியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா விஜய் வந்து எவ்வளவு பெரிய ஆர்வ கொள்ளாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு சரிடி அப்படிங்கிறாரு. இந்த டீ போட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமா வெளியில வந்துடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, குமரனும் நிவினும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் வந்து இந்த மாதிரி அவர் ரியாலிட்டி ஷோல நடிச்சது எல்லாத்தையும் சொன்னோடனே, பரவாயில்லண்ணே சூப்பர்ண்ணே நீ இந்த மாதிரி அப்படின்னோடனே, நானும் ஒன்னும் விஜய் மாதிரி வசதியா வரணும்ல, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொன்னோடனே, இப்போ நீ வந்து இதை விஜய் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு, அவர் தானே என்ன இதுல போக சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, நிவின் வீட்டுக்கு வந்து சேனல் சேஞ்ச் பண்ணி அந்த குமரன் நடிச்ச அந்த ரியாலிட்டி ஷோ வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே யமுனா வந்து கங்காக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி உடனே டிவி பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கங்கா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி ஓடி வராங்க. அப்ப காவேரி ஓடி வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப கங்கா வெளியில வந்து குமரனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கடையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாவம் அவர் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரி பக்கத்துல எதுனா கடையில இருக்குதா போய் பார்க்கலான்னு சொல்லி இருக்கும்போதே துணி தைக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர் கடையிலே லாக் ஆயிடுறாரு. அப்புறம் தான் கங்கா கால் பண்ணி கேட்கும்போது, ஆமா நான் கடையில இருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ நான் காவேரி கிட்ட வந்து எனக்கு கேப் புக் பண்ணி தாடி, என் ஃபோன்ல வர டேட்டா இல்லை அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி கேப் புக் பண்ணிட்டு இருக்கும்போதே விஜய் அங்க வர்றாரு. இப்ப விஜய் வந்தோடனே, உங்க புருஷன் என்னை விட பெரிய பொண்டாட்டி தாசனா இருப்பாரு போலயேன்னொடனே காவேரி முறைக்கிறாங்க. பாத்தீங்களா இவன் என்ன எப்படி முறைக்கிறா அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்க நீங்க தான் காவேரி மேல எவ்வளவு பாசமா இருக்கிறீங்க, பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கங்கா சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தான் இது வந்து சஸ்பென்ஸா இருந்திருக்கும், எனக்கு முதையே தெரியும். ஆனா குமரன் தான் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லியிருந்தாரு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்க சாரதா வராங்க. சாரதா வந்தோடனே வாங்கத்த எல்லாரும் சேர்ந்து போலாம், எதுக்கு கேப் புக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் கிட்ட வந்து யமுனா வந்து நானும் கலெக்டர் ஆகி அங்க உங்கள பத்தி இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா ஆகு. ஆனா என்ன பத்தி பேசணும்னு சொல்லி கலெக்டர் ஆகணும்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு போனோனே, இப்போ அவங்க அம்மா வேற வந்து யமுனா கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க கடைக்கு போறாங்க. காவேரியும் விஜயும் அவங்க கார் கிட்டே நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கங்கா ஓடி போய் குமரனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.